எடுத்துக்கொண்டவங்க வாசிங்க பார்க்கலாம். எசேக்கியேலின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 25வது வசனம். நான் விடாய்த்த ஆத்மாவை எரேமியா 31:25. நான் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புவேன். தோய்ந்து போன எல்லா ஆத்மாவையும் என்ன செய்வேன்? நிரப்ப பண்ணுவேன். இன்னைக்கு ஏன் இந்த வாக்குத்தத்தம் கர்த்தர் சபைக்கு கொடுத்திருக்கிறார் என்றால், ஒரு பக்கம் நல்ல வேலை, நல்ல பணம், நல்ல வசதிகள், வாய்ப்புள்ள மக்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. மறுபக்கம் பார்த்தா சரியான வேலை இல்லை, சரியான வருமானம் இல்லை, நல்ல ஆரோக்கியம் இல்லை, பிள்ளைகளுடைய காரியங்கள் மனவேதனைக்கு உரியதாக இருக்கிறது, பிள்ளைகளுடைய வருங்காலத்தை பார்த்தால் பயமாக இருக்கிறது, என்ன என்று சொல்லுவதே தெரியல. உள்ளுக்குள்ள ஒரு மனவேதனை, ஆனால் வெளியே பார்த்தா வேறு ஒரு விதமான வாழ்க்கை. இந்த பாதையிலே செல்லுகிறவர் அநேகர் இருக்கிறீர்கள். வெளியே பார்த்தா தான் ஆங்கிலத்தை சொல்லுவாங்க ஹவ் ஆர் யூ, உடனே அடுத்த பக்கத்தில் இருந்து ஒரு வார்த்தை வரும், ஐ எம் ஃபைன் தேங்க்யூ. அந்த பழக்கம் நம்மகிட்ட கிடையாது இல்லை, யாரும் அப்படி சொல்கிறது கிடையாது. நீங்கள் வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா ஹாய் என்று போவாங்க, யாருன்னே தெரியாது. அது விசேஷமாக நம்மளை மாதிரி கொஞ்சம் கருப்பாளுங்களை பார்த்தா நம்மளை ரொம்ப சந்தோஷமாக சிலர் ஏற்றுக்கொள்வாங்க, சிலர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் 90% யாருன்னே தெரியாது. ஹாய், ஹவ் ஆர் யூ? ஆர் ஃப்ரம் இந்தியா? எஸ். which part of India? சென்னை. ஓ சென்னை. ஓ இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல் போனால், ஓ யூ ஆர் ஃப்ரம் சென்னை சூப்பர் கிங்ஸ். ஓ குட். யாருன்னே தெரியாது. அவங்களோட கலாச்சாரம் அந்த மாதிரி தான். ஒரு முறை நான் ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு இருந்தேன். ஒரு அம்மா ஓடி வந்து, மை சன், வயசானவங்க, ஒரு 85-86 வயசு, ஐ நோ யூ ஆர் ஃப்ரம் இந்தியா. You are from which part? South India. Which part? Yes, I know. Your color shows me which part of South India you are. Chennai. ஓ, அந்த அம்மாவுக்கு வந்த சந்தோஷம், கட்டி பிடிச்சி கையை எடுத்து முத்தம் கொடுத்து அவங்க சொன்னாங்க, ஐ லைக் சென்னை. நான் கேட்டேன், why? Because my God disciple is buried in Chennai. I am praying for Chennai. I am praying for the revival for the Chennai. அப்போ சொன்னேன், yes ma, I am also praying for Chennai. Oh, you are a Christian. அந்த அம்மா கட்டி பிடிச்சி சொல்லிச்சு, my son, what's your name? ஒரு 5 நிமிஷம் ஒரு அந்த அம்மாட்ட பேசிட்டு அங்கேயே ஒரு அம்மா அந்த சின்ன ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணப்போ நான் என்ன செஞ்சேன், என் மனசில் ஒரு பட்டுச்சு. அந்த பிஸியான அந்த சூப்பர் மார்க்கெட்டில் ஐ ஜஸ்ட் நெல் டவுன். அந்த அம்மாவுக்கு முன்னாடி முழங்கால் படிட்டேன். சொன்னாங்க, மை சன், why can't you drop a visit to my house? என் வீட்டுக்கு வாங்க. I have no children. I am alone. நான் தனியாக இருக்கிறேன். சொன்னாங்க, மேம், ஐம் வெரி சாரி, ஐ ஹாவ் அப்பாயின்மெண்ட்ஸ், ஐ ஹாவ் நோ பிரேக். பக்கத்தில் இருந்து அவர் ஒரு வெள்ளைக்காரன் தான். அவர் சொன்னார், ஆன்டி, இஸ் வெரி பிஸி பாஸ்டர், ஹி ஹேஸ் அ வெரி டைட் ஷெட்யூல். அப்போ அந்த அம்மா பேரெல்லாம் வாங்கிட்டு சொல்லிச்சு, நான் உனக்காக ஜெபம் பண்ணுறேன். ஒரு அம்மா சின்ன விசிட்டிங் கார்டு கொடுத்து, யாருன்னே தெரியாது. அந்த அம்மா முகத்தில் அவ்வளோ சந்தோஷம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவட ஜனமே, உன்னை விசாரிப்பதற்கு யாருமே இல்லை, உன்னை என்ன என்று கேட்கறதுக்கு ஆள் இல்லை. எப்போ திரும்ப விசாரிப்பாங்க? நீ நல்ல ஒரு பெரிய காரில் வரும் பொழுது, ஒரு நல்ல வீட்டில் இருக்கும் பொழுது. இதில் நான் எங்கள் ஊழியத்தில் பார்த்துருக்குறேன். நாங்கள் பல கேர்சல் நடத்துருவோம். ஒரு சின்ன வீட்டில் கேர்சல் வச்சா 5 பேர் வருவாங்க. ஒரு பெரிய வீட்டில் கேர்சல் வச்சா 25 பேர் வருவாங்க. வீட்டில் உட்காரத்துக்கே இடம் இருக்காது. அவங்க நல்லா தெரியும், அந்த பிரதர் வீட்டுக்கு போனால் இட்லி குருமா இருக்குது, கண்டிப்பாக அவங்க ஏதாவது ஒன்று சாப்பாடு போடுவாங்கன்னு வந்துடுவாங்க. ஆனால் இன்னைக்கு உலகம் அப்படி தாங்க. மரண வீட்டில் 30 பேர் உட்காந்துருப்பாங்க. ஆனால் கல்யாண வீட்டில் 1200 பேருக்கு சாப்பாடு செஞ்சாலும் கடைசியாக வெறும் இந்த பாத்திரத்தை தான் வலிக்கிற சத்தம் கேட்கும். கடைசியாக பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருப்பாங்க. இன்னைக்கு உலக நிலைமை அப்படி தான் இருக்குது. தேவச்சனமே, உன் ஆத்மா விடாய்த்து போயிருக்கலாம், உன் ஆத்மா பலன்று போயிருக்கலாம்.
ஆனாலும் வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன், நம்ம பாட்டு பாடல, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கிறது? ஆமென் என்று இருக்கிறது. எத்தனை பேர் அது ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆண்டவர் அப்படி அள்ளி வாயச்சரமா இந்த ஊத்திக்கோ அப்படியெல்லாம் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆண்டவர் அல்ல. Every promise that we have in the Bible, every love of God is being exposed with condition. ஒரு குறிப்பிட்ட நிபந்தனைக்கு உட்பட்டதாக தான் ஆசீர்வாதம் இருக்கிறது. இந்த ஆசீர்வாதம் என்பது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. ஒரு வீடு கட்டுறது தேவனுடைய ஆசீர்வாதம் தான். ஆனால் நான் மாத்திரமா கட்டுறேன்? கடவுளே இல்லைன்னு சொல்றவனும் வீடு கட்டுறான், மெய் தெய்வத்தை அறியாதவனும் வீடை கட்டுறான், திருடனும் கடத்துறான், கொலை பண்ணவனும் வீடை கட்டுறான், எல்லாரும் வீடு கட்டுறாங்க. அதனால அது ஆசீர்வாதம் அல்ல. ஆசீர்வாதம் என்பது தேவன் உங்கள் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டுகிறேன் என்று வேதம் சொல்லுகிறதே. அந்த எங்கிருந்தான் ஆசீர்வாதம் ஆரம்பிக்கிறது. ஆசீர்வாதம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? நம்முடைய ஆத்துமாவில் இருந்து. சொல்லுங்க, எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை, அவர் செய்த சகல உபகாரங்கள், all his kindness, அதுதாங்க ஆசீர்வாதம். The blessing starts from the soul. How your soul wants, how the thirst is your soul. இந்த காலையிலே ஆவியான சொல்ற, உன் ஆத்மா வாழணும், விடாய்த்து போக கூடாது. It should not be weary. You should never be tired. தளர்ந்து போகாத. எசேக்கியேல் 37:38 ஆரம்பித்து விட்டது. கோகு மாகோகு is getting into the picture. கோகு என்று மாகோகு என்று சொல்கிறோமே, ரஷ்யாவும் ஈரானும் இன்றைக்கு இணைக்கப்பட்டிருக்கிறது. Everything is getting ready. இத்தனை ஆண்டுகளாக பிரசங்கியார்கள் பிரசங்கித்தார்களே, உலக யுத்தத்துக்கு முன்னால் ரகசிய வருகை இருக்கும் என்று. which may be anything, but என்னுடைய தனிப்பட்ட கருத்து, I am not bringing into a teaching or a doctrine, என் தனிப்பட்ட கருத்து, மூணாவது உலக யுத்தத்துக்கு அப்புறம் தான் ரகசிய வருகை இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இன்னைக்கு எல்லாருமே இயேசுவை நேசிக்கிறோன்னு சொல்றோம் இல்லையா? இன்னைக்கு மத்தியானம் வீட்டுக்கு போனால் அட்லீஸ்ட் we have ஒரு கர்ட் ரைஸ் அது இருக்கும், ரைட்? தயிர் சாதமாவது இருக்கும். தயிர் சாதமே இல்லாத வீடு ஏதாவது இருக்கா? மத்தியானம் சாப்பாடு இல்லைன்னு சொல்லி பட்னியார இருக்க போறோமா? இல்லை. ஏதோ ஒன்று சாப்பிட போறோம், சைடில் ஏதாவது ஒன்று இருக்கும். யாரும் ஊறுகாய் வச்சு சாப்பிட போறது இல்லை. something we have, something we are going to eat. எல்லாம் சாப்பிட்டு கர்த்தர் நல்லவர்னு சொல்வது ரொம்ப ஈஸிங்க. ஆனால் ஆகாரம் கிடையாது, நெருக்கம், பாடுகள், குடும்பத்துக்குள்ள பயங்கர பிரச்சனை. புருஷன் சொல்ற மனைவியை பார்த்து, ஏய் நீ செத்துப்பா. மனைவி புருஷனை பார்த்து சொல்ற, யோ நீலாம் ஒரு ஆம்பளையா, நீலாம் ஒரு மனுஷனா? புருஷனுக்கு வீட்லயும் பிரச்சனை, ஆபீஸ்லயும் பிரச்சனை, உடன் பிறந்தவங்களுக்கும் பிரச்சனை, நண்பர்களுக்குள்ள பிரச்சனை, பணம் பிரச்சனை, வேலையில பயங்கர ஸ்ட்ரெஸ், நெருக்கம், நிந்தனை, அவமானங்கள். மேனேஜர் எப்போதும் இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் யூ. சொல்றார், என்னப்பா உன் பெர்ஃபார்மன்ஸ் கடந்த நாட்களில் சரியில்லை சரியில்லை சரியில்லை. அவர் ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. ஐயோ ஆண்டவரே, தளர்ந்து போகாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ தளர்ந்து போவாயானால் ஆபத்து காலம் உனக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆபத்து காலத்திலே உன்னுடைய பலன் தளர்ந்து போகும் பொழுது அழிவு சடுதியாய் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு எசேக்கியேலுடைய 37-38 அதிகாரத்துக்கு we are coming near. இந்த நாட்களிலே தேவச்சனமே, ஆசீர்வாதம் என்பது தேவை. அதுக்கு மேல ரொம்ப அவசியமானது பாதுகாப்பு வேணும். என்ன வேணும்? பாதுகாப்பு. we need more protection. எல்லாமே எங்கிருந்து ஆரம்பிக்கிறதா? இந்த பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. everything starts from the holy bible. சங்கீதம் 119 165 சங்கீதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது,
எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் 119வது சங்கீதம் 165வது வசனத்தை உம்முடைய வேதத்தை வாசிக்கும் நேசிக்கிறவர்களுக்கு உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடறல் இல்லை, அவர்களுக்கு இடரலே இல்லையா. Great peace have they which love the Bible and nothing shall offend them. இன்னைக்கு நிறைய இடர்கள். ஏன் பிரதர் இப்படி ஊழித்து? எல்லாம் அந்த பிரதரால தான். என்ன சிஸ்டர் ஊழித்து விட்டீங்க? அந்த சிஸ்டரால தான். ஏன் இப்படி இருக்கிறீங்க? எல்லாமே அந்த ஊழியக்காரால தான். அந்த ஊழியக்காரன் நான் ரொம்ப இடறிட்டோம் பாஸ்டர், அந்த ஊழியக்காரன் நான் ரொம்ப நம்பணும், அந்த ஊழியக்காரன் நாங்கள் தெய்வமாக வச்சிருந்தோம், ஆனால் இன்னைக்கு என்னாச்சு? அந்த ஊழியக்காரர் இப்படி பண்ணிட்டாரு, அந்த சிஸ்டர் இப்படி பண்ணிட்டாங்க, அந்த பிரதர் இப்படி பண்ணிட்டாங்க, அதனால என் வாழ்க்கையில் இப்படி ஆகி போயிடுச்சு. ஜபம் போயிடுச்சு, சபை கூட்டுதல் போயிடுச்சு, தேவன் மேல உள்ள கனத்தை விட்டுட்டோம், தேவன் மேல உள்ள அன்பை விட்டுட்டோம். இன்னைக்கு என்னாச்சு? வாட்ஸ் டுடே கண்டிஷன்? இடறல். இடராதீங்க. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம், யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். இடறல். ஆனால் அந்த வேதத்தை சுமக்கிறவர்களுக்கு, இந்த வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு, இந்த வேதத்தை பின்பற்றுவர்களுக்கு என்னதான் வந்தாலும் இடறல் என்பது அவன் வாழ்க்கையில் இருக்காது. You will not stumble. You will not be offended. சில நேரத்தில் ஊழியக்காரர் சிலரை கண்டிக்க வேண்டியது இருக்கும். ஊழியக்காரர் சில நேரத்தில் சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்ல வேண்டியது இருக்கும். சொன்னா உடனே கோச்சிக்கிறாங்க. நான் வரமாட்டேன் பாஸ்டர். போ, யாருக்கு நஷ்டம்? நான் ஊழியத்துக்கு வந்த புதுசில் ஊழியக்காரன்ட்ட அதிக அடி. அடினா சும்மா இல்லைங்க, இப்பவும் வலிக்குது. சில 2-3 மாதத்துக்கு முன்னாடி நானும் ராஜன் பிறரும் ஒரு நியூரலஜிஸ்ட்டை கூப்பிட்டு போனார். எம்ஆர்ஐன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். ஏன்? ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன் என் பிரெயினை கொஞ்சம் எம்ஆர்ஐ பண்ணி பார்க்கணும். ஏன்னா உள்ள அவ்வளோ அடி வாங்கியிருக்கேன் எங்கள் பாஸ்டர்கிட்ட. என் காரு, கத்தர் கொடுத்த அழைப்பு, ஊழியம் எல்லாமே பாஸ்டர்கிட்ட தான் ஷேர் பண்ணுவேன். அவரும் என்கிட்ட ரொம்ப அட்டாச்சாக இருப்பார். ஆனால் கோபப்பட்டால் அவர் வேற மாதிரி இருப்பார். பலார்னு அறைவார், பலார்னு அடிச்சிருவார். 2 பிள்ளைங்களுக்கு தகப்பேன். அதெல்லாம் அவர் பார்க்க மாட்டார். அப்போ நான் இதை சொல்லி தேத்திப்பேன், நீதிமான் கொற்ற ஒவ்வொரு கொட்டும் எனக்கு தலையில் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. எத்தனையோ எத்தனையோ முறை அடி வாங்கியிருக்கிறேன். இது 2 மாதத்துக்கு முன்னால், 2 மாதம் இருக்கல பிரதர், ஸ்கேன் எடுத்தோம், ஒன்றுமே இல்லை, யூஆர் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷம். நாங்கள் ஆண்டவர் அந்த அடிலாம் வாங்கிட்டு தாங்க இங்கே ஊழியத்தில் நிற்க வச்சிருக்கிறாரு. இந்த 20 வருஷம் ஊழியம் செய்கிறேன்னா சும்மா இல்லை. எத்தனை இடறல்கள், எத்தனை சொற்கள், எத்தனை நிந்தனைகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை பாதைகள். நன்மை செய்தவர்கள் துரோகம் செய்தார்கள். நன்மை அன்றி என் வாழ்க்கையில் யாருக்குமே நான் துரோகம் செய்ததில்லை, ஆனால் அவர்கள் எனக்கு செய்தார்கள். அதிலையும் பொறுப்பெடுத்தாமல் கண்ணீரோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். இடர்கள் வரும். இடர்கள் வருவதற்கு என்ன அடையாளம் தெரியுமா? கர்த்தர் உன் வாழ்க்கையில் ஏதோ செய்ய போறார்னு அர்த்தம். யோசேப்பு சொப்பனம் கண்டவனாக இருக்கிறான். அவனுக்கு ஆண்டவர் மேன்மையான ஒரு இடத்தை வச்சிருக்கிறார். என்ன இடம்? பார்வோனுக்கு சமமாய். அப்போ இடரல் யாரு? போர்த்திபாரினுடைய மனைவி. அப்போ அவன் படிப்படியாய் போகும் பொழுது ஒரு படியில யார் வரா? போர்த்திபாரினுடைய மனைவி வரா. அந்த இடரலை யோசேப்பு ஜெயிக்கிறான். காரணம் இல்லாமல் சிறைச்சாலை. யோசேப்பு ஏன் சிறைச்சாலைக்கு வந்த தெரியல. கர்த்தர் யோசேப்பை சிறைச்சாலை கதவை திறந்து வைக்கிறார். சில நேரத்தில் சில சூழ்நிலையில ஏன் உன் வாழ்க்கையில கண்ணீர் என்று தெரியாது.
ஆனா ஒரு நாளும் முறுமுறுக்காம இருந்தா உன் ஆத்மா விடாய்த்து போகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பார். ஏன்டவரே எனக்கு மாத்திரம்? உனக்கு மாத்திரம் இல்லம்மா பிரதர், உங்களுக்கு மாத்திரம் இல்லை, வேதத்தை சுமக்கிற எல்லாருக்கும் போராட்டம் உண்டு. நீதிமான்களுக்கு அநேக துன்பங்கள், many tests, many temptations, many trials, many tribulations, many pains, many sufferings, many losses, many sacrifice. This all makes you to be like Jesus. எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ நெருக்கங்கள், எத்தனையோ நிந்தனைகள், எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ துக்கங்கள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ ஏமாற்றங்கள், எத்தனையோ குமுறல்கள், எத்தனையோ இரவு நித்திரை இல்லை, ஜெபிக்க முடியாமல் காணப்பட்டோம், வேத வாசிக்காமல் காணப்பட்டோம். ஆனாலும் கர்த்தர் உங்களை இயேசுவை போல மாற்றும்படியாக தான் கர்த்தர் இந்த பாதையை நடத்துகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீங்க? ஆமென். வேதனை கண்ட மாத்திரத்தில் நாம் என்ன ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே எனக்கு வேதனையிலிருந்து நீக்க உதவி செய்யுங்க. வேதனையான நிலையில தான் ஆத்மாவை கர்த்தர் பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு என்ன இல்லை? சொல்லுங்க, மிகுந்த சமாதானம். சொல்லுங்க, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு. சொல்லுங்க, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். 1978ஆம் வருடம் என்னுடைய பள்ளிக்கூடத்திலேருந்து, அப்போ நான் எஸ்எஸ்எல்சி படிச்சுட்டு இருக்கேன், முடிச்சு நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் பொழுது என்னுடைய பெரிய அக்கா வீட்டுக்காரை பார்த்தேன். என்னப்பா ஸ்கூல் முடிஞ்சுதான்? ஆமாம். என்னத்தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க? இல்லை, நான் பக்கத்தில் இருக்க ஈலஸ்க்கு போகிறேன், என் கூட வரியா? வரேன். அப்போ அவர் எல்லாம் புக்கெல்லாம் வாங்கிட்டு ஒரு பெரிய பைபிள் எடுத்து என் கையில் கொடுத்தாரு. இது என்னத்தானே? இதான்ப்பா டேக்ஸ், இந்த டேக்ஸ் பைபிள் நீ வச்சுக்கோ, இது ரொம்ப ரேராக தான் வரும் பாரு. 2 எடுத்து வைக்க சொன்னேன். ஏன் 2 எடுத்து வைக்கன்னு சொன்னேன்னு ஏன் எடுத்து வைக்க சொன்னேன்னு எனக்கு தெரியல. உனக்கு ஏதோ ஒரு இந்த டேக்ஸ் பைபிளை கொடுக்குறேன், வச்சுக்கோ. நான் யோசித்தேன், இது என்னடா? அந்த நாட்கள் 78ல் 2250 ரூபா. அது ஆக்சுவலாக 3100. எங்கள் அக்கா வீட்டுக்காரங்க வேண்டிய இஎல்எஸில் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதை வாங்கி உள்ளே வச்சுட்டேன். பார்க்குறப்பெல்லாம் கேட்பார், அது வாசிக்கிறியா? எங்கே வாசிக்கிறது? இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் என்னதான் இருக்குன்னு வாசிப்புமே. ஃபேக்ட்ரியில் வேலை வச்சு 2 வருஷமாக சும்மா தூங்கிட்டு இருந்தது. என்னதான் இருக்குன்னு வாசிப்புமே. வாசித்து பார்த்தா, ஓ மை காட், களஞ்சியம். It's a great, oh my God, unexplainable. ஃபேக்ட்ரியில் வந்தோடனே கடன்னு குளிச்சு அந்த பைபிள் உட்காந்துருவேன். எங்கள் அம்மா கூப்பிடாங்க, டே என்னடா லேட்டாக சீக்கிரம் வா, நீ சாப்பிட்ட அம்மா தூங்கவில்லை, இதோ வந்துடுறாம்மா. டைரியாக எழுத அறியப்படாத ஒரு வெளிச்சம் என் உள்ளத்துக்குள்ள. ஹல்லேலூயா. மிகுந்த சமாதானம். சொல்லுங்க, என்னது? மிகுந்த சமாதானம். தேவ ஜனமே, வாலிப தம்பி தங்கச்சி, இந்த வேதத்தை சுமக்கிறதும் இந்த வேதத்தை நேசிக்கிறதும் உங்கள் வாழ்க்கையில வாலிபத்தை காத்துக்கொள்ள இந்த வேதத்தின்படி நடக்க நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா மிகுந்த சமாதானம். அல்லேலூயா. ஆனால் இப்போ இருக்க ஜெனரேஷன், நம்ம சபையில் இருக்க பிள்ளைங்க எப்படின்னு தெரியல. 10 மணிக்கு மேலே நீங்கள் செல்ஃபோனை நோண்டுறீங்கன்னா 100% you're going to have cancer. That is not at all issue. It is proved. 10 மணிக்கு மேலே யாரெல்லாம் செல்ஃபோன்லேயோ டேபையோ கம்ப்யூட்டர்லையும் உட்காந்துருக்குறாங்களோ, surely they are going to have 5 diseases. First, they have symptoms of cancer. Second, they are nephrology, kidney breakdown. Third, they will lose their memory power, ஞாபக சக்தி போகும். 4வது, they will not have happy married life, சந்தோஷமாக திருமண வாழ்க்கையை கழிக்க முடியாது. 5வது, they are not going to have any issues, குழந்தை பிறக்காது. இன்றைக்கி பாருங்கள், சென்னையில் 6800
ஃபெர்டிலிட்டி கிளினிக் இருக்கிறது. 6,800 ஃபெர்டிலிட்டி கிளினிக் ஒன்லி இன் சென்னை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இதுக்கு காரணம் என்ன? எல்லாம் முன்னாலேயே திட்டமிட்டு செய்யப்பட்டது. லாஸ் ஆஃப் மெமரி. நீ 1 மணிக்கு படுப்ப, 2 நாளைக்கு 1 மணிக்கு படுத்தீங்கன்னா தட் வில் பிகம் a ஹேபிட். பிரெயினில் ஒரு ஹார்மோன் சுரக்குது. அந்த ஹார்மோனுடைய பேர் பிட்யூட்ரி, சம்திங் லைக் தட், பிட்யூட்ரி கிளான்ஸ். அது வந்து இட் கிவ்ஸ் அ ராங் சிக்னல். அது என்ன சொல்லும்? இது வந்து டே டைம், இது வந்து பகல், இது வந்து பகல்னு சொல்லிகிட்டே இருக்கும். தூக்கம் வராது. தூக்கம் வராமல் யூ வில் பிகம் அ ஹேபிட். தட் ஹேபிட் வில் மேக் யூ டு அடிக்ட். அப்போ தூக்கம் வரலன்னா தன்னால் கை எங்கே போவோம்? செல்ஃபோனுக்கு போவோம். செல்ஃபோன் எடுத்தோடனே யூ பிளே கேம்ஸ். த கேம்ஸ் வில் காஸ் யூ ஸ்ட்ரெஸ். அந்த இப்போ வளர்கிற கேம்லாம் பாருங்களேன், ரத்தம் வர மாதிரி, அடிச்ச உடனே ரத்தம் செதற மாதிரி, இடிக்கிற மாதிரி, ஒட்டைக்கிற மாதிரி. நேற்று நாங்கள் ஆயத்த கூட்டம் முடிச்சுட்டு நாங்கள் போகிறோம். பார்க்கக்கூடாத ஒரு காரியத்தை நாங்கள் 3 பேர் சேர்ந்து பார்த்தோம். 3 வாலிப பிள்ளைங்க பைக்கில் வராங்க, செம்ம ஸ்பீடில் வராங்க. காரு சாதாரண மெயின் ரோட்லேருந்து ரைட்டில் திரும்புகிறாங்க. காரன் நிற்கலையாம். 3 பேர் இறங்கி வந்து அந்த காரை ஒட்டைச்சாங்க பாருங்க. எல்லாம் நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. சைடு மிரரை ஒருத்தன் ஒட்டைக்கிறான். புது காரு, கண்ணாடியை இடிக்கிறான். அந்த ஒட்டச்ச கண்ணாடி எடுத்து கார்லேயே அடிக்கிறான். நல்ல வேலை அவர் கிளம்பி. இது எல்லாமே ஹேப்பன் ஜஸ்ட் இன் 1 minute. இது ஒரு ஆவிங்க. இது ஒரு பொல்லாத ஆவி. இதுக்கு முன்னெல்லாம் அப்படி ஒன்றும் இல்லை. இடிக்கல, அவன் கார் வந்து பைக் மேலே இடிக்கல, பைக்கு கார் மேலே வந்துட்டான், நான் குறுக்கல, அவ்வளோதான். வந்து அட்டி என்ன மாதிரி டெரராக இருக்கிறாங்க. இது அப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அசுத்தம். முன்ன வந்து விபச்சாரம் என்பது வெளியரங்கமாக இருந்தது. இப்போ விபச்சாரம்லாம் வெளியரங்கமே கிடையாது. எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா அது பிகம்ஸ் an இண்டஸ்ட்ரின்றாங்க. இப்போ வாடகை மனைவின்றாங்க. இப்போ அக்ரிமெண்டட் லைஃப், 1 month, 10 days, 15 days முதல்ல பேமெண்ட்டை போட்டுற வேண்டியது. எப்படி இதெல்லாம் நம்ம கேள்விப்படலாங்க. அசுத்தமான நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெற்றோர்கள் தாங்கள் வீடை கட்டினாங்க, பிள்ளைங்க கொடுப்பாங்க. பிள்ளைங்க தான் அவங்க பிள்ளைங்களை என்ன கொடுக்க போகிறாங்க? ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. அப்பா அம்மா சொத்தை வச்சு தான் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு உக்காந்துருப்பாங்க. இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. இப்போது குட்டி 30 வயசுலேயே ஆள் அவுட்டு. என்னதான் யூஸ் பண்ணல, கஞ்சா மேலே கஞ்சா, அதுக்கு மேலே 30 வயசில் ஆட்டம் க்ளோஸ், முடிஞ்சு போச்சு. இப்போலாம் 60 வயசு வாழ்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. நான் சொல்லலை, மெடிக்கல் ஜேர்னல் சொல்லுது. 90 வயசு காலெல்லாம் முடிஞ்சு போச்சு. 80 வயசு வாழ்ந்த காலெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ இருக்கிற சந்ததி, நான் சொல்லலை, த மெடிக்கல் ஜேர்னல்ஸ் ஆஃப் இந்தியாவை எடுத்து வாசித்து பாருங்கள். வீக்லி புல்லட்டின் 3 வாரத்துக்கு முன்னால் எழுதின எய்ம்ஸ் டாக்டர் என்ற ஒரு டாக்டர் பேரை மறந்துட்டேன். அவர் ரொம்ப கிளியராக ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாரு. டுடே இன்னைக்கு இருக்கிற வாலிப சமுதாயத்தில் தே ஹாவ் லாஸ்ட் தேர் லைஃப் ஸ்டைல். 3 மணிக்கு மட்டன் பிரியாணி சாப்பிட்டுக்கிறாங்க. 11 மணிக்கு தான் எழுந்திருக்கிறாங்க. ஏன்? அப்பா அம்மா சொத்து வச்சுட்டு போயிருக்கிறாங்க, அழிக்கணும்ல. வேலை தேடுறான், வேலை வரும். எங்கே வரும்? அது படிக்கிறேன். என்ன படிக்க போகிறேன்? என்னடா படிக்க போகிறேன்? ஐஏஎஸ் படிக்க போகிறேன். இந்த மாதிரி சில செத்த கோர்ஸ்லாம் இருக்குது. 10,000 பேரில் ஒருத்தன் தான் பாஸ் பண்ணுவான். அந்த 10,000ல் 9,999 பேர் கையில் புக்கை தூக்கின்னு உட்காந்து இருப்பான். அதுக்கு 2 லட்சம் கொடு, 3 லட்சம் கொடு. நீ அப்போவே காசு கொடுத்தா நான் ஐஏஎஸ் ஆஃபீஸராக மாதிரி இருப்பேன். இல்லைங்க, இன்னைக்கு உலகம் வஞ்சித்து கொண்டிருக்கிறது வாலிப பிள்ளைகளை. ஆனால் அந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். கர்த்தர் அவர்களை மேன்மையாக வைப்பார். அடிக்கடி காலம் சென்றதான பாஸ்டர் பாஸ்கதாசன் சொல்லுவார், இதை நான் சுமந்தேன், இந்த வேதம் என்னை உலகம் முழுவதும் சுமந்தது.
எந்தெந்த வாலிப பிள்ளைகள் இதை சுமந்து நேசிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தேவனுடைய வார்த்தையில் இருந்ததான். ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. சகலமும் அதை வாசிங்க யோவான் 1:2 வாசிங்க. அவர் ஆதியிலே தேவனோடு ஆதியிலே வார்த்தை இருந்தது. 1 அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அவர் மூலமா தான் உண்டாகையா. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் அவர் இல்லாம உண்டாகவில்லை. உன் வாழ்க்கையிலே நன்மை, உன் வாழ்க்கையிலே பெருக்கம், உன் வாழ்க்கையிலே சமாதானம் என்றால் அவர் மூலமா தான். through Christ, through Jesus, through the word of God. ஆண்டவருடைய வார்த்தை மூலமா தான். அவர் வார்த்தையின்படி சொல்லும் என்று மரியாள் சொன்னாங்க. மரியாள் என்ன சொன்னாங்க? அவருடைய வார்த்தையின்படி செய்யுங்கள். யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்கிறார்களோ கர்த்தர் குறைவை நிறைவாக்குவார். பலவீனங்களை கர்த்தர் பலவனாய் மாற்றுவார். இருதயம் ஒட்டைஞ்சு போய் ஆத்மால பலனற்ற வந்தவர்களுக்கு கர்த்தர் சம்பூர்ணமாய் கர்த்தர் நிரப்பவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கட்டின வீடும் நீலம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும், கட்டின வீடும் நீலம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும், கூடு விட்டு உன் ஆவி போனா கூடவன் வருவதில்லை, வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு, அவருடைய வார்த்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு, அவருடைய வார்த்தை அப்படியே நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு எல்லாம் அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் நிறைவேற்றவராக இருப்பார். தள்ளப்பட்ட கல், ஒதுக்கப்பட்ட கல், வாழ்க்கையிலே தோல்வி, துக்கம், வேதனை, ஆனாலும் இந்த வார்த்தையை நீ மிகுந்த நம்பிக்கையோடு முழு விசுவாசத்தோடும் இந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் உங்களை உருவாக்க வல்லவராக இருப்பார். He will generate, He will create, you will be uplifted. இந்த வார்த்தையை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதம். எடுத்துக்கொள்ளுங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். நம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். அவன் ஆண்டவருக்கு சொல்லி காட்டுறான், ஆண்டவரே, remember now how I loved you. I walked before thee in truth and with a perfect heart, and have done that which is good in thy sight. Lord, remember me. He wept, he cried, saying that, Lord, I loved you, Lord. Remember me how I walked before you. ஆண்டவரே, நீர் என்னை நினைத்தருளும். அவன் அழுது புலம்புகிறான். ஏன்? காரணம் என்ன? ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை வைத்து ஆண்டவர் எசேக்கியாவுக்கு சொல்கிறான், ராஜா, நீ இன்னும் கொஞ்ச நாள் என்ன செய்ய போகிறாய்? சாக போகிறாய். You are going to die. There is no future for you. There is no scope for you. உனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை, உன் மரணம் என்று தீர்க்கதரிசி சொல்கிறான். எசேக்கியா அழுகிறான், ஆண்டவரே, இன்னும் என் பிள்ளைகள் சரியில்லை, இன்னும் என் ராஜ்யம் இன்னும் ஸ்திரமாகவில்லை, இன்னும் நான் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது என்று புலம்புகிறான், அழுது கொண்டு இருக்கிறான். தேவ சனமே, நீ அழுது அழுது உன்னோட ஆத்துமாலே விடாய்த்து போயிருக்கலாம். பல ஆண்டுகள் செபித்துக் கொண்டு இருக்கலாம். பல ஆண்டுகளாக உன் பிள்ளைக்கு நீ ஜெபித்துக் கொண்டே இருக்கலாம். பல ஆண்டுகள் உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வருத்தங்கள் நீங்கும்படியா நீ ஜெபித்துக்
இது அழுந்து கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனால் அடுத்த வசனத்துல வாசிக்கும் பொழுது வாசிங்க. ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி. கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை உண்டாகும். கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும். கர்த்தருடைய வார்த்தைகளை நோக்கி வரும். அந்த வார்த்தை உங்களை உருவாக்கும். தேவ வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில சிருஷ்டிப்பு காரியங்கள் உண்டாகும். மரித்தவைகள் எல்லாம் உயிரோடு எழும்பும். லாசருவே வெளியே வா. ஒரு வார்த்தை தான். எலியா செபித்தான். ஒரே ஒரு வார்த்தை தான். என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும். அந்த அளவுக்கு ஆதி முற்பிதாக்கள் தேவனோடு நெருங்கி வாழ்ந்தார்கள். அவர்கள் தேவனோடு நடந்தார்கள். ஏனோக்கு தேவனோடு நடந்தான். ஒரு நேரம், ஒரு காலம், ஒரு நாள் வந்தது, தேவன் அவரை உயிரோடு எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. இப்பொழுது தேவனுடைய ஜனமே, நீ அழுது புலம்பினது போதும். நீ அழ வேண்டிய காரணம் என்ன தெரியுமா? என்னை நீர் பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய வார்த்தையின்படி என்னை இன்னும் பலப்படுத்தும். உம்முடைய வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பியும். உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஒரு சமாதானத்தை தந்தருளுவீராக என்று நீங்க ஜெபம் செய்யும் பொழுது நிச்சயம் அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நிச்சயம் கர்த்தர் செய்வார். உங்க பிள்ளைகள் காரியங்கள், குடும்ப காரியங்கள் எல்லாமே மைனஸ் மைனஸ் மைனஸ். நம்பிக்கை இல்லை. ஆனாலும் ஒன்று சொல்லுகிறேன், இது பிசாசுடைய திட்டம். கண்ணை மூடினாலே பிள்ளைகள் வர நிற்கிறார்கள். ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லும் பொழுது மகன் பேசின, பிள்ளை பேசின வார்த்தைகள் காதலில் ரிங்காரம் செய்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் கர்த்தர் சொல்லுகிறார், நீ என் கையில கொடுத்துட்டு என் வார்த்தையின்படி செய். ஹல்லேலூயா. திராட்சரசம் இல்லை. அந்த குடும்பத்தார் கலங்கி போய் ஓடிவிடவில்லை. அவர் என்ன செய்தார்கள்? மரியாளிட்ட போகிறார்கள். மரியாள் என்ன செய்கிறார்? என்கிட்ட ஒன்றும் இல்லைப்பா, இதோ இவர் இருக்கார்ல, இவர் சொல்லுகிறபடி செய்யுங்கள். தேவை என்னது? திராட்சரசம். ஆனால் அவனுடைய வார்த்தை என்ன வருது? தண்ணீர். சொல்லுங்க, தேவை என்னது? ஆனா ஆண்டவர் சொல்றது தண்ணீர். ஆண்டவரே, என்ன ஆண்டவர் இவ்வளோ பெரிய பிரச்சனை நான் இருக்கிறேன், நீங்கன்னா இதை போய் தண்ணி ஊற்ற சொல்றீங்க? அதுவும் திராட்சரசம் இருந்த சாடியில் தான் பரவாயில்ல, இப்போ எங்கே ஊற்ற சொல்றீரு? கை அலம்ப கால் அலம்ப வைத்திருக்கப்பட்ட கல்சாடி. கச்சாடி என்பது, நான் ஒரு இஸ்ரேலில் நடந்த ஒரு திருமண வைபத்துக்கு சென்று இருந்தேன். அப்பொழுது அங்கே நடந்த ஒரு காரியத்தை போகும் பொழுது அவருடைய வழக்கம் என்னவென்றால், அந்த பெண் வீட்டாரோ சரி, ஆண் மாப்பிள்ளை வீட்டாரோ சரி, அவர்கள் சார்பாக யார் வந்தாலும் பெண்ணுடைய உடன் பிறந்தவர்கள் அல்லது பையனுடைய உடன் பிறந்தவர்கள் அல்லது உடன் பிறந்தவர்கள் இல்லை என்றால் அடுத்த சகோதரர்கள், ஃபர்ஸ்ட் கசின், அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் வந்த ஒவ்வொருவரையும் கால்கள் என்ன செய்கிறாங்க? கழுவுகிறார்கள். ஷூ போட்டு வந்திருந்தாலும் நீ ஷூ கழட்டணும், சாக்ஸை கழட்டணும். அவங்க தண்ணியை ஊற்றி கழுவி கையால் கழுவாங்க. கழுவி அவங்க ஒரு ஒயிட் டவல் வச்சுருப்பாங்க, அது வந்து துடைப்பாங்க. துடைச்சிட்டு அவங்க கையால் என்ன செய்வாங்க? திராட்சை ரசம் கொடுத்து முடிச்சோடனே ஒருவர் கட்டி தழுவி முத்தமிட்டு வந்ததற்காக நன்றி என்ற ஒரு கருத்தை சொல்லி அவர்களை யெகோவா தேவன் என்று அவர்களை அந்த நாமத்தை சொல்லி அவர்களை உள்ளே வரவேற்பார்கள். ஹல்லேலூயா. இது எல்லாம் எங்கே நடக்கும்னா வெளியே முத்தத்தில் வெராண்டாவில் நடக்கும். ஒரு 100 பேர் நிற்கிற மாதிரி இருப்பாங்க. அங்கே தண்ணி சின்ன ஒரு இடம் இருக்கும். ஒரு 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 9 அடி இல்லது 10 அடிக்கு உள்ளதான் அங்கே தண்ணீர் நிரப்பப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் அந்த வைராக்கிய யூத முறைமைப்படி இருக்கிறவங்கெல்லாம் அது இன்றைக்கும் செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. தேவ ஜனமே, ஆண்டவருடைய கரம் இருக்கு, அதுக்கு மேலே கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிறார். நீ என்ன செய்? தண்ணீரை நிரப்பு. தண்ணீர் என்ன செய்? ஒன்லி வாட்டர். தண்ணி தான். தண்ணியை நிரப்புப்பா. ஏதோ எங்க ஆண்டவரே, அந்த ஏதோ பழைய திராட்சரசத்தில் இருந்த பாத்திரத்தில் தண்ணி ஊற்றினாலும் சொன்னாலும் பரவாயில்ல, இப்போ இதில் போய் கச்சாடியில் போய் ஊற்ற சொல்றீங்களே, இது என்ன ஆண்டவரே? திராட்சை ரசம் இருக்க வேண்டிய இடம் உள்ள கிச்சனுக்குள்ள, உள்ள சமைக்கிற இடத்துல தான் உள்ள இருக்கும். இது எங்க இருக்குது? வாசல் இருக்குது.
ஆண்டவர் சொல்றாரு, வாசல்லையே ஊத்துப்பா, வரவெல்லாம் அற்புதம் பார்க்கட்டும். அற்புதம் எங்க ஆரம்பிக்குது? உள்ள நுழையும் பொழுதே அற்புதம். எத்தனை பேருக்கு இது சத்தியம் புரிகிறது? ஹல்லேலூயா. கர்த்தரை நேசிக்கும் போது ஆசீர்வாதமும் தேவ அதிசயம் பின்னால் இல்லைங்க, ஆண்டவர் எங்க கொண்டு வராரு? முன்னால கொண்டு வராரு. ஹல்லேலூயா. வந்தவங்களுக்கெல்லாம் தண்ணி வந்து தண்ணியை காட்டில் ஆண்டவர் சொல்றே, முதல்ல ரசத்தை குடுறா. ஆண்டவர் எல்லா பாரம்பரியத்தை உடைத்து எல்லா பாரம்பரியத்தை கர்த்தர் தலைக்கீழாக மாற்றி வந்தவங்களுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் எதை கொடு? ரசத்தை கொடு. என்னடா நடந்தது? ஆண்டவர் இயேசுன்னு ஒருத்தர் உள்ள வந்திருக்கிறாரு. திராட்சை ரசம் காலியாயிடுச்சு. ஆனால் இப்போ திராட்சை ரசம் எங்கே வந்திருக்குது? எங்கே வந்திருக்கிறது? வாசல்லையே. எப்படிப்பட்ட ரசம்? பிந்தின ரசத்தை காட்டிலும் இப்போ இருக்கிற ரசம் மிகுந்த ருசி உள்ளதையா. ஹல்லேலூயா. இயற்கையின் கூற்றின்படி என்ன? ஒருவன் முதலாவது என்ன ரசத்தை கொடுப்பான்? ருசி உள்ளதை கொடுப்பான். போக 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 என்னாகும்? என்னாகும்? அந்த காலத்தில் பார்த்தா இப்போதான் பிரியாணி போடுறாங்க. ஒரு 20 வருஷமா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. முன்னெல்லாம் ஊரில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுப்பாங்கன்னா, ஒரு கறி பொரியல் இருக்கும், சாம்பார் இருக்கும், ரசம் இருக்கும், மோர் இருக்கும். அங்கேருந்து சொல்லுவாங்க, என்ன ஒரு 100 பேர் இருப்பாங்களேன்னு, ரசம் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு கொதிக்க வை, பார்த்துக்கலாம், 2 கருவேப்பிலை எடுத்து உள்ளே போடு. ஆனால் மோர் ஊத்துறா, தண்ணியை ஊத்துறா, கொஞ்சம் உப்பை போடுறா, குடுறா. நம்ம ஆளுங்க இருக்கிறதுல கொஞ்சம் தண்ணியை ஊற்றுவாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படி இல்லைங்க. கச்சாடியில் ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லாத கச்சாடியில் கர்த்தருடைய வார்த்தை அங்கே உள்ளே இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வார்த்தை இருக்கிற இடத்துல சொல்லுங்க, வார்த்தை இருக்கிற இடத்துல நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்களோ கர்த்தர் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறாரு. வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம், நடக்கட்டும், அப்புறம் இயேசுவை விசுவாசிக்கிறேன், நடக்கட்டும், அப்புறம் நான் பைபிள் சொல்லுவாங்க. இல்லைங்க, முதல்ல விசுவாசிங்க, முதல்ல கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அல்லேலூயா. சங்கீதம் 119 சங்கீதம் முதல் 2 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். Psalms 119 verse 1 and 2. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தமர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். இதுதாங்க நமக்குள்ள பிரச்சனை. இப்போ பிரசங்கம் கேட்குறோம்ல, இப்போ வெளியே போகிறப்போ நான் கேட்குறேன், என்ன பிரசங்கம் கேட்குறேன், தலையை தான் சொரிஞ்சுன்னு இருப்பீங்க. இந்த வசனம் 5 நிமிஷம் மனசில் இருக்கும், அடுத்த 10வது நிமிஷம் மறந்துடுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வாக்கு தத்தத்தை நம்ம கொடுத்து கேள்விப்பட்டோம். 2வது, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். எசேக்கியேல் அழுகிறான், ஆண்டவரே நான் உங்களை நேசிச்சனே. ஆனால் அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் பொழுது இந்த வசனம் உங்களை உயிர்ப்பிக்க வல்லதாயிருக்கிறது. 3வது, இந்த வேதத்தை படி நடக்கிறவர்கள் உத்தம மார்க்கத்தார், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பாக்கியவான்கள். மனசிலாயிடுச்சா? 4வது 2வது வசனத்தை வாசிங்க. அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு, கர்த்தருடைய வசனத்துடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். இருதயத்தோடு எப்படிங்க? முழு இருதயத்தோடு. ஆளுங்க இங்கே தான் இருப்பாங்க, டிக்கெட் இங்கே தான் இருக்கும், ஆனால் என் மனசுலாம் எங்கே சுற்றினே இருக்கும், பல இடங்களுக்கு சுற்றும். இல்லைங்க, ஆண்டோட வருகை ரொம்ப சீக்கிரம். ஆத்துமாவில் தோய்ந்து போயிருந்தால் ஆண்டோட வருகையில் போக முடியாதுங்க. பக்கத்தில் இருக்க சொல்லுங்க, ஆத்துமா தோய்ந்து போனால் ரகசிய வருகையில் எக்கால ஊதுற சத்தம் கேட்காது. நம்ம வீட்டில் இந்த பையன் கம்ப்யூட்டர் கேம் விளாண்டே இருப்பான், அப்படியே அதில் தான் இருப்பான். பார்த்துறீங்களா? கேம் விளாடும்போது அந்த கார் ஓடுவான், இவன் எப்படின்னுவான், இவனும் எப்படின்னுவான். அந்த நேரத்தில் கூப்பிடுங்களேன், டேய் மனோ, இறக்குங்களா மனோ? யாரு? மனோவா? மனோஜ். இது நான் மனோன்றேன். மனோ காதலே விழாது. வை? அப்படியே அதில் எப்படி இருக்கிறாரு? மூழ்கி இருக்கிறார். கிட்ட போய், டேய்
என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு இந்த கம்ப்யூட்டர் கேம் கடை வச்சுருந்தார். அது என்ன கடை அது? ப்ளே வச்சுருந்தார். அப்போது என்ன அதில் கூப்பிட்டு ஜோம் பண்ண சொன்னார். நானும் தெரியாதனமாக போயிட்டேங்க. நான் எதையோ யோசித்தேன். போய் ஜோம் பண்ணதான் உள்ளே போகிறேன். ஒருத்தனும் 16 வயசு 17 வயசு கையில் சிகரெட்டு. அண்ணா என்னண்ணா இதுக்கு ஜோம் பண்ண சொல்கிறீங்க? பாஸ்டர் ஜோம் பண்ணுங்களேன். எனக்கு நான் சொன்னேன், யோ அண்ணா இதுக்கெல்லாம் ஜோம் பண்ண தேவையில்லைண்ணே, இதுக்கெல்லாம் எதுக்குன்னு அவசியம். அப்படி நாங்கள் பேசிட்டு அப்படியே காரில் ஏறி உக்காந்தோம். அப்போது சொன்னார், ஒரு நாளைக்கு 250லேருந்து 350 பசங்க வருவாங்களாம். காலையில் 8:30 மணிக்கு திறப்பாங்களாம். யூனிஃபார்மோடு உக்காந்துருப்பானுங்களாம். ஸ்கூலில் போகாமல் யூனிஃபார்மோட. ராத்திரி போலீஸுடைய இது பிரகாரம் 9 மணிக்கு மூடணும். 9 மணிக்கு மூடிடுவாங்களாம். ஆனால் பின்னால் ஒரு கதவு இருக்குது. அந்த கதவு திறந்துருக்குமா. எப்போ அடைப்பாங்கன்னா காலை 4 மணிக்கு மூடுவாங்களாம். நான் சொன்னேன், இதை நீங்கள் மூடலைன்னா நடக்கிறதே வேறு. என்ன ஆகும்னாரு. அவர் அரசியல்வாதி. என்ன ஆகும்னாரு. இப்போ சொல்லணுமான்னு சொல்லுனாரு. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? எனக்கு தெரியும், ஒரே பையன். பார்த்துங்கண்ணே. யோ மிரட்டுறியா? மிரட்டலன்னா நான் சத்தியத்தை சொல்கிறேன். அப்பொழுது அவனுக்கு அந்த பையனுக்கு வயது 14 வயசு. நான் சத்தியத்தை சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஜெபம் பண்ண முடியாதுன்ட்டேன். நத்திங் டூயிங். இது ஜெபமே. நான் ஏதோ யோசனை, கம்ப்யூட்டர் கேம், நாங்கள் என்னமோ கம்ப்யூட்டர் வச்சுருப்பாங்க, என்னமோ வருவாங்க. பார்த்தா அது இருட்டு ரூமாக இருக்குது. ஃபுல்லு பிச் டார்க்கு. ஏசி ஓடுது. நடந்தது என்ன தெரியுமா? 3 வருஷம் கூட ஆகலை. அந்த 17 வயசு அந்த பையன் வந்த உடனே ஒரு நாள் காலில் போட்டிருக்கான் பாருங்க, காலில் இருக்குது பாருங்க பேட்டா, அதை எடுத்து அப்பாவை செம்ம அடி அடிச்சானா. மென்டல் ஆயிட்டாங்க. ஸ்கூலுக்கு போல 16 வயசுல கார் ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். அப்போ அரசியல்வாதி, போலீஸ்லாம் யார் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க அப்படி தான் இருப்பான். என்ன அப்படியே வீட்லேயே எல்லாமே 1 பாத்ரூம் 2 பாத்ரூம்லாம் அப்படி ஹால்லேயே. வேதனை, அழுதார். பாஸ்டர் என்ன பண்ணலாம்? டூ லேட்னு. இப்போ தான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. அவர் சர்ச்சுக்கு பெல் வாங்குறதோ இப்படிலாம் பண்ணிட்டா பரலோகம் போயிடலான்னு பார்த்தாரு. நரகம் இங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. ஒரே பையன். ஸ்கூல் பெரிய ஸ்கூல் ஆரம்பித்தார். பேரை சொன்னால் பிரச்சனை, சொல்ல மாட்டேன். ஸ்கூலுக்கு வந்து ஜெபம் பண்ண சொன்னார். வரானே ஒரு ப்ரேயர் அங்கே போனால் 1500 பிள்ளைங்க. முகத்தில் சந்தோஷமே இல்லை. 115 கிலோ இருந்தார். அப்படியே உருகி 80 கிலோ உருகி போயிட்டார். என்னென்ன இப்படி ஆயிட்டீங்க? சுகர்ப்பா. காலில் அந்த எம்சிஆர் ஷூ போட்டு. அப்போ தான் ஒய்ஃப் சொல்லிச்சு, பாஸ்டர் இவர் வாரத்துக்கு ஒரு நாள் தூங்கினாலே பெருசு பாஸ்டர். அப்படியே உருகி போயிட்டார். இஸ் சப்போஸ் டு பி அ ஜட்ஜ், லாயர், சீனியர் லாயர். ஜட்ஜ் ப்ரொமோஷன் வெயிட்டிங்கில் இருக்குது. அந்த நேரத்தில் அவர் எழுதி கொடுத்தார், வேண்டான்னு. வேதனை வேதனை வேதனை. ஏன் இதை சொல்லுகிறேன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைங்களுக்கு வேதத்தை சொல்லி கொடுங்க. பணம் எப்படி சம்பாத்தியம் பண்ணணும், எப்படி படிக்கணும்னு சொல்கிறத காட்டிலும் முதல்ல இதை சொல்லி கொடுங்க. உங்கள் பிள்ளைங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. நல்லா இருப்பாங்க, ரொம்ப நல்லா இருப்பாங்க. வசனம் வாசித்து ஒப்பிக்காமல் எங்கள் காலத்தில் மதியானம் சாப்பாடு கிடையாது. இப்போ காலெல்லாம் மாறி போயிடுச்சு.
ஆனால் இயேசு மாறலை, அவருடைய நாட்கள் மாறலை, அந்த வசனம் மாறலை. வானம் பூமி ஒளிந்து போன வார்த்தையில் ஒரு எழுத்தாலும் ஒரு உறுப்பாக என்ன செய்யாது, ஒளிந்து போவதில்லை. இதை நீங்கள் மதிச்சிங்கன்னா உங்கள் பிள்ளைங்க உங்களை மதிப்பாங்க. உங்களை மதிச்சாங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுவாங்க. கர்த்தருக்கு பயந்தா அந்த சந்ததியே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். உன் ஆத்மா எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அது சம்பூர்ணமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உன் ஆத்மா வாழ்ந்தா எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பாய். என்னங்க ஆசீர்வாதம்? கட்ட கட்டையா பணமா? கத்த கத்தையா பணமா? நீங்கள் என்ன பணத்தை பார்த்துருப்பீங்க? எவ்வளோ பார்த்துருப்பீங்க? எவ்வளோ தங்கத்தை பார்த்துருப்பீங்க? உலக வாழ்க்கையில் இருக்கும்போது எல்லாத்தையும் பார்த்தவன், எல்லாத்தையும் கண்டவன். ஆனால் என்னைக்கு இதை கண்டனோ என் வாழ்க்கையில் வருங்காலத்தை குறித்த நான் பயம், கவலை, துக்கம் எதுவுமே கிடையாது. பேசுகிறவர்கள் பேசட்டும், சொல்கிறவர்கள் சொல்லட்டும், நடக்கிறவங்க நடக்கட்டும். ஆனால் நானும் கர்த்தரும் தான். நானும் இந்த வேதம் சொல்லி உட்காரும் பொழுது கர்த்தர் உங்களை உருவாக்கி உங்களை கர்த்தர் உயர்த்த ஆரம்பிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நெகேமியா 8:12 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடினால் புசித்து குடிக்கவும் பங்குகளை அனுப்பவும் மிகுந்த சந்தோஷம் கொண்டாடவும் போனார்கள். ஆமா, இஸ்ரவேல் ஜனங்க, இந்த யூத ஜனங்க கலங்கி போறாங்க. ஐயோ, ஆலயம் இடிக்கப்பட்டாயிற்று, ஆலயம் இப்படி ஆகிவிட்டு. 8ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா தெரியும். அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாய் வாசிச்சாங்க. நெருக்கப்படுகிற நேரத்தில், என்னங்க நெருக்கப்படுகிற நேரத்தில், ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பதாக, தம்பி ஜோசப் உருவாகுவதற்கு முன்பதாக 7 வருஷம் குழந்தை இல்லை. ஒவ்வொரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தோன்னே எங்கள் 2 பேருக்குள்ள பயங்கர ஒரு போராட்டம். யாராவது கேட்பாங்க பாஸ்டம்மாவை பார்த்து, என்ன வயிற்றில் ஒன்றும் இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. காரில் ஏறி உக்கார அழுவ ஆரம்பித்தவங்க வீடு வந்து சேர வரைக்கும் அழுதுட்டு இருப்பாங்க. எங்கள் 2 பேருக்குள்ளே, இங்கே பார், நீ அழுதா வெளியே கெட் அவுட்டுன்னுவேன். அந்த அம்மா இன்னும் ஒன்று அழுவாங்க. பயங்கர பிரச்சனை, பயங்கர போராட்டம் எங்கள் வாழ்க்கையில், மிகுந்த வேதனை. அந்த வேதனை நேரத்தில் நான் என்ன செய்வேன், உட்காந்து வீடியோ கேசட் போட்டு அப்போல்லாம் பிளேயர், விசிஆர் பிளேயர் இருக்கும், அதை போட்டுட்டு உட்காந்து தேவையில்லாத உட்காந்து பார்த்துனுங்கிறது. எங்கள் காலத்துலலாம் சில நடிகர்கள் இருந்தாங்க, அவங்களாம் பர்சனலாக தெரியும், பர்சனல் லைஃப் தெரியும், பர்சனலாகவும் தெரியும், அவன் வாழ்க்கையில் நடிப்பு தான். அவ்வளோ தெரிஞ்சிருந்தோம், உண்மையை அறியாமல் மாயையை பின்பற்றினபடினாலே ராத்திரி 2 மணி 3 மணி 4 மணி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் படுத்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் காலையில் எழுந்து வேலைக்கு ஓடுறது. அந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்குமா? இருக்காது. வாழ்க்கையில் ஏகப்பட்ட குழப்பம். இந்த இஸ்ரவேல் ஜனங்க, யூத ஜனங்க கலங்கி கொண்டு இருக்கிறாங்க, என்ன செய்வதுன்னு தெரியாமல். ஐயோ, எங்களுடைய ஆலயம் இடிக்கப்பட்ட சத்துருக்கள் சூழ்ந்திருக்கிறார்கள், நாங்கள் செத்தோம் என்று சொல்லும் பொழுதுதான் ஆண்டவர் அவர்களுடைய தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாய் வாசித்த பொழுது அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்கி பண்ணார்கள். வாசிக்கிறோம், அர்த்தம் தெரியாது. அர்த்தம் தெரியும்னா பைபிள் ஸ்டடி. நீங்க பைபிள் ஸ்டடி யார் வர? ஒரு சின்ன கூட்டம் வந்துட்டு இருக்கு, எல்லாராலும் முடியல. வரணும்னு விரும்புறீங்க, ஆனால் உங்களை முடியாது. ஆனால் வாஞ்சை உள்ளவர்கள் தான் பைபிள் ஸ்டடிக்கு வர முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை என்ன செய்றாங்க? தீர்க்கமாய் வாசித்தாங்க. எப்படி வாசித்தாங்க சொல்லுங்க? தீர்க்கமாய். They read in the book, in the law of God distinctly. ரொம்ப ஆர்வமா, ரொம்ப கருத்தாய் வாசித்தார்கள். நடந்தது என்ன? அவர்களை கர்த்தர் மிகுந்த சந்தோஷம் கொண்டாட போனார்கள். ஹல்லேலூயா. வாழ்க்கையில சந்தோஷத்தினாலே கொண்டாட்டம். என்னங்க? சந்தோஷத்தினாலே கொண்டாட்டம். என்ன பண்டிகை? ஒரு பண்டிகை இல்லை. என்ன இவங்க சந்தோஷம்? தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு உள்ளத்திலே வந்தது. கருத்தாய் வாசித்தார்கள், அர்த்தத்தை புரிந்து கொண்டார்கள். அவர் வாழ்க்கையில் இருந்த பயங்கள் நீங்கி புலம்பிக் கொண்டிருந்த ஜனங்கள் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை சரியாக விளங்கி கொண்டபடினாலே அவருக்கு என்ன உண்டானது? மிகுந்த சந்தோஷம் உண்டானது. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில் வருங்காலம் பயம், கலக்கம்,
பிள்ளைகளை குறித்தான காரியங்கள், வியாதி, பலவீனங்கள், ஐயோ என் பிஸ்னஸ், ஐயோ என் வேலை என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, உங்களோட வார்த்தை, தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 நாளாகமம் 31ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கிறோம். இந்த பிரகாரமாக எசேக்கியா யூதா வெங்கும் நடப்பித்து தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையுமாக செய்தான். 21வது வசனம், அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் எப்படிங்க? தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும், அந்த காரியத்திலே என்ன செய்ய தொடங்கினான். டுடே வாட் யூ ஆர் கோயிங் டு ஸ்டார்ட். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நான் இன்றிலிருந்து நான் கர்த்தருடைய வேதத்தை நேசிப்பேன். வேத வாசிக்காம வெளியே போக மாட்டேன். பைபிள் வாசிக்காம எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். பைபிள் வாசிக்காம நான் சாப்பிட மாட்டேன். நல்ல தீர்மானங்கள் எடுங்க. வேதத்துக்கு அடுத்த காரியத்திலே எசேக்கியா செய்ய தொடங்கின காரியத்தை எல்லாம் தன் முழு இருதயத்தோடும் எப்படிங்க? தன் முழு இருதயத்தோடு. ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், in every work that he began in the service of house of God and in the law and in the commandments to seek his God. ஆண்டவரை நோக்கி நீங்க கூப்பிடுவதற்கு, ஆண்டவரை சார்ந்து வாழ்வதற்கு, ஆண்டவரை குறித்து இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கும் பொழுது நீங்க கர்த்தருடைய வேதத்தை தியானிங்க, நேசிங்க, கை கொள்ளுங்க. அப்பொழுது எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது? அவன் சித்தி பெற்றான். ஹல்லேலூயா. He prospered. Amen. He prospered. இன்னைக்கு என்ன யோசிக்கிறோம்? இந்த வேதத்தை மறந்துட்டு நம்ம படிச்சு சிடிஎஸ்ல வேலை கிடைக்குமா, காக்னிசன்ட்ல வேலை கிடைக்குமா, அந்த கம்பெனில வேலை கிடைக்குமா, இங்க கிடைக்குமா, எவனாவது ஒருத்த 60,000 ரூபாய் சம்பளம் கொடுப்பானா, 80,000, 2 லட்சம் கூட சம்பளம் வரட்டும், 30 லட்ச ரூபா கூட வருஷத்துக்கு சம்பாதிங்க. ஐ எம் தி ஹாப்பியஸ்ட் பர்சன். பட் the world can make you prosper, but don't forget, your soul should prosper, then the prosperity should come. நீங்கள் நல்லா வாழ்வதை குறித்து எனக்கு எந்த பொறாமையும் கிடையாது. நான் உங்களை வாழ்த்துகிறேன். வருஷத்துக்கு 30 லட்சம் அல்ல, 100 லட்சம் கூட நீங்கள் சம்பாதிங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தையின்படி உங்கள் ஆத்மா வாழ்ந்து சுகமாக இருக்கும் பொழுது அந்த சுகம் தான் உங்களுக்கு தேவன் தந்துள்ள ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் தான் பரிபூர்ண ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ ரிட்டையர்டான விசுவாசிகள் வீட்டுக்குள்ள போயிருக்கிறேன். அநேக உயர்ந்த அதிகாரியுடைய வீட்டுக்குள்ள போயிருக்கிறேன். என்னோட அப்பாவோட ஃபர்ஸ்ட் கசின்ஸ் 2 பேர் தேர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். ஒருத்தர் ஒன் வாஸ் வித் பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஒன் வாஸ் இன் இன்கம் டேக்ஸ். அவங்க வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா பவரில் இருக்கும்போது நாங்கள் போயிருக்கிறோம். வீடு அப்படியே பிஸியாக இருக்கும். வெளியே போலீஸ் நிற்பாங்க, ஆட்கள் வரதும் போகிறதும் இருக்கும். 2 நிமிஷம் பேசுறதுக்குள்ள ஒரு ஃபோன் அடிக்கும். எங்கள் அப்பாட்ட பேசிட்டே இருப்பாங்க. என்னடா கோட்டிக்காரனை உக்கார்றா, இப்படி பேசிட்டே அடுத்தவன், ஐயா அவர் வந்திருக்கார், ஐயா ஒரு நிமிஷம் மினிஸ்டருடைய பிஏ வந்திருக்க, என்னன்னு போய் கேட்டு வந்துடுறேன். அப்படி போய் பார்த்துட்டு எல்லாம் பேசிட்டு திருப்பி வருவாங்க. அப்போ சொல்லுவாயோ வந்ததே வேஸ்டா, என்ன சொல்ல வந்தேன், அதான் இப்போ சொல்லுங்க தான். சரி, அவ்வளோ பிஸி. ரிட்டையர் ஆயாச்சு, ஒரு காக்கா கூட இல்லை, ஒன்றுமே இல்லை. என்ன நம்ம செஞ்சார்? அதில் ஒருத்தர் என் பேர் கொண்டார். அவருக்கு அந்த பேர் வச்சதால தான் எனக்கு அந்த பேர் வச்சாங்களா. அவர் என்ன செஞ்சுட்டார்? அழகாக ஒரு ப்ரேயர் ரூம் ஒன்று செஞ்சு வச்சுட்டார். உட்காந்து நல்ல டேபிள் போட்டு. அப்போ அந்த காலத்துலாம் இவ்வளோ பைபிள், இவ்வளோ புஸ்தகம்லாம் கிடையாது.
அவர் சிஸ்டர் சாரணாராஜ் பாட்டு புக் ஒன்று வச்சுருப்பார், ஒரு பாமல கீர்த்தனை புக் வச்சுருப்பார், பைபிள் ஒன்று திறந்து வச்சுருப்பார். இந்த பக்கம் ஒரு இங்கிலீஷ் பைபிள், இந்த பக்கம் ஒரு தமிழ் பைபிள். இதை வாசிப்பார், அது வாசிப்பார், எல்லாம் வாசித்து ஜெபம் பண்ணிட்டே இருப்பார். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிப்பார். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு திருப்பியும் கொஞ்சம் நேரம் உட்காந்து நியூஸ் பேப்பர், ஹிந்து, அந்த நாட்களில் ஹிந்து தான், ஃபுல்லாக ஹிந்துவை வாசித்து முடிச்சுட்டு திருப்பியும் ஒரு 10 மணிக்கு காஃபின்னு வர்றாரு. அவங்க மனைவி வந்து காஃபி குடிச்சிட்டு திருப்பியும் 10:30 மணிக்கு அவர் இங்கிலீஷ் பைபிள், தமிழ் பைபிள் வாஸ்து. ஒரு நாள் நானும் அப்பா போய் பார்க்குறேன், ரவி, ஐ எம் ஸோ ஹாப்பிண்ணே. நான் வேலையில் இருந்ததை காட்டிலும் இப்போ தேவ பிரசனத்தில் உட்காந்துருக்கேன், அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நான் முன்னாலேயே வேலையை ரிசைன் பண்ணி இந்த பைபிளை ஆராய்ச்சி பண்ணியிருக்கலாம். ஐ எம் ஸோ ஹாப்பி. பல முறை சொல்லிட்டார். தேவனுடைய ஜனமே, உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் என்பது தேவனுடைய கரத்தின் மூலமாகவும் வேத வசனத்தின் மூலமாக உனக்கு ஆசீர்வாதம் வரும் பொழுது அந்த ஆசீர்வாதம் கர்த்தருக்கு உரியது. கர்த்தர் உன்னை ஒரு காலம் தீமைக்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டார். ஆசீர்வாதத்தோட வேதனை கூட்டார். இன்னைக்கு சொல்லுவாங்க, பாஸ்டர், நான் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது எங்கள் வீட்டில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, வீடு கட்டணும், கார் வாங்கணும், எல்லாம் பண்ணணும். இப்போ எங்கள் வீட்டில் என்ன இல்லை, சமாதானமே இல்லை. அது உன்னுடைய உழைப்பில் போட்ட சம்பாத்தியம், உன்னோட உழைப்பில் கட்டின காரியங்கள், உன்னோட உழைப்பில் செய்த காரியங்கள். கர்த்தர் செய்தாரா? கர்த்தர் செய்யலை. ஆனால் இன்றைக்கி ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய வேதத்தை நேசித்து அவருடைய கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் உங்களை சித்தி பெற வைப்பார். ஹல்லேலூயா. நீ வீடு கட்டினா தான் ஆசீர்வாதம் கிடையாதுங்க. நான் சொல்கிறேன், பெரிய 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 பங்களாஸில் நான் பார்த்துருக்குறேன். ஆனால் ஓலை வீட்டுக்குள்ளே உக்காந்து அவளோடு ஜெபிக்கிற ஜபத், அந்த தேவ பிரசனம் பெரிய பெரிய மாளிகையில் வீட்டில் இல்லைங்க. சின்ன வீடாக இருக்கும், கையை கூட தூக்க முடியாது. சூரப்பேட்டில் ஒரு தாத்தா இருந்தார். அந்த தாத்தா பேர் மத்தையு தாத்தா. என்ன தெரியுமா பண்ணாங்க, கட்டில் உள்ளே வச்சு கூரை போட்டாங்க. அந்த வீட்டை நான் மறக்க மாட்டேங்க. நான் போய் உக்காந்தா எனக்கு சீட் எது தான், கட்டில் தான். 2 ஆள் உள்ளே நிற்க முடியாது. என்ன சந்தோஷமாக இருக்கும், என்ன ஒரு மன ரம்மியமாக இருக்கும். உடனே அவர் தமிழ் இப்படி தான் பேசுவார். எதா குடினாரு. என்ன வச்சுருக்கிற? என் வீட்டில் என்ன இருக்கும், இந்த பாத்திரத்தில் தண்ணி இருக்கும், குடி, சந்தோஷமாக குடிப்பேன். அது சொல்லுவார். சர்ன்னு சத்தம் கேட்குமா, பாம்பு உள்ளே போய் வெளியே வருமா. அந்த கொட்டாய்க்கு கதவு கிடையாதுங்க. அந்த கொட்டாய்க்கு கதவு என்ன தெரியுமா, கொசு வேலை. நான் சொல்ல தப்பா ரைட்டா சிஸ்டர்? கொசு வேலை தான் கட்டில் போட்டிருப்பாரு. அது வாசல் கதவு என்ன தான், கொசு வேலை தான். அப்புறம் கடைசியாக நாங்கள் எல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு வீடு ஏதோ ஒன்று நல்லா கட்டி கொடுக்கலான்னு சொல்லி கட்டி கொடுத்தாங்க. பிரதர்ஸ்லாம் சேர்ந்து அதுக்கு வேண்டிய பணத்தை கொடுத்தோம். அந்த சந்தோஷம் பெரிய மாளிகையாக இருக்கும். காலையில் வந்து நிற்பாங்க, பாஸ்டர் நல்லா தூங்குனீங்களா? ஆமாம் நல்லா தூங்கினேன். உண்மையாக சொல்கிறீங்களா? ஆமாம் நல்லா தூங்கினேன். இப்படி ஒரு பிரச்சனை பாஸ்டர் எங்கள் வீட்டில். ராத்திரி பேய் போகுது பாஸ்டர், ஸ்விம்மிங் பூலில் பேய் குளிக்குது பாஸ்டர். ஆமாம் தூத்துக்குடி நடக்குது. தப்பன்னு சத்தம் கேட்குமா ராத்திரி 2 மணிக்கு. எட்டி பார்த்தா லைட் போட்டு பார்த்தா தண்ணிலாம் ஆடுமா, கார் ஸ்டார்ட் ஆகி விட்டுருமா, காரை சோடும். நிம்மதி இழந்தோம் பாஸ்டர். செய்வேன. கர்த்தர் உன்னை உயர்த்தும் பொழுது நீ தாழ்த்திக்கோ. பணம் நிறைய வரும் பொழுது உன் கண்ணு பணத்து மேலே போகக்கூடாது, உன் சிந்தை அங்கே போகக்கூடாது. சிந்தை நித்திய ஜீவன். கர்த்தருடைய வருகை, மரணம் அவரை சந்திக்க ஆயத்தமாக. ஒரு தடவை பார்த்துடலாமா இந்த மாத வாக்கு தத்துவம்? சொல்லுங்க பார்க்கலாம். எரேமியா 31:25 என்ன சொல்லுது? நான் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணமடைய செய்வேன். தோய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புவேன். நான் என் ஆத்மா நிரப்புவேன். யாருக்கு? நம்முடைய வேதத்தை
நேசிக்கிறவர்களுக்கு, அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களுக்கு. எசேக்கியா மிகவும் நெருக்கப்பட்டு அழுகிறான். கர்த்தருடைய வார்த்தை உனக்கு வருகிறது. அவன் உண்மையாய் கர்த்தரை நேசித்ததினாலே அவன் சித்தி பெறுகிறான். ஆசீர்வாதம் என்பது தேவனுடைய வார்த்தை இல்லாமல் எது வந்தாலும் அது உனக்கு கண்ணியாக இருக்கும். ஆண்டுடைய வாக்குத்தத்தத்தை சார்ந்து நம்பி அவரை பற்றி கொள்ளும் பொழுது வசனம் உன்னை உயர்த்தும். யோசேப்பு சொப்பனத்தை பற்றி கொண்டான். ஆண்டவர் கொடுத்த சொப்பனத்தை மாத்திரம் பற்றி கொண்டான். He was not confident on his situations. சூழ்நிலை நம்பாதீங்க. கர்த்தருடைய வருகை மிக மிக சமீபத்தில். Next step, we are most important days. இது வரைக்கும் உலகம் உண்டான நாள் கொண்டு இப்படிப்பட்ட நாள் வந்ததில்லை. The entire world is preparing for a nuclear war. கடந்த வாரத்தில் thousands died. ஆயிரக்கணக்கானவர் மரித்திருக்கிறார்கள். இப்படி போகாது. This war is not going to end. This war is going to continue for the worst. மிக மோசமான நிலைக்கு போய்கொண்டு இருக்கிறது. எசேக்கியேல் 37-38 வீட்டில் போய் வாசித்து பாருங்க. கோகும் மாகு யுத்தம் இட் ஸ்டார்டட். சபை many are not ready for the rapture. ரொம்ப வேதனையாக இருக்கிறது. ஊழியக்காரன் நான் அதை பார்க்குறேன் இல்லையா. ஜெபத்துக்கு ஒரு சின்ன கூட்டம், பைபிள் ஸ்டடிக்கு ஒரு சின்ன கூட்டம், உபவாச ஜெபத்துக்கு ஒரு சின்ன கூட்டம், ஆராதனைக்கு கூட்டம் வருகிறது. பட் தே ஆர் லேட். ஒன்றும் சொல்ல முடியல. இது எல்லாமே இட் எக்ஸ்பிரஸஸ் அவர் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட். இது நம்முடைய ஆவிக்குரிய தரத்தை வெளிப்படுத்துகிறது. ஆவிலே பலங்கொண்டு விசுவாசத்தில் வீரர்களாக இருந்து வல்லமையுடையெல்லாம் இருக்கும் பொழுதுதான் எக்கால சத்தம் அவர் காதலை கேட்கும். அவர்கள் அனைவரும் மறுரூபமாகுவார்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டுட்டு ஒப்பு கொடுக்கும். ஆண்டவரே, கிறிஸ்துவின் நாள், கர்த்தருடைய நாள் வந்து கொண்டிருக்கிறது. அது மப்பும் மந்தாரமுமான நாள் என்று யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிக்கிறோம். Are you ready to meet that day? Are willing to meet the king? ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாய் உள்ளவர்கள் வசனத்தை பற்றி கொள்ளுங்க, வசனத்தை பிடித்து கொள்ளுங்க. வேறு ஒன்று வேண்டாம், வேறு ஒன்றும் வேண்டாம். அன்பை நாடி தேடி போகிறவர்களுக்கு ஏமாற்றம். ஆனால் ஆண்டவருடைய அன்பை தேடி போகிறவர்களுக்கு ஒரு நாளும் ஏமாற்றம் என்பது கிடையாது. வாழ்க்கையிலே தேவன் தம்முடைய அன்பை நம்முடைய உள்ளத்தில் ஊற்றப்படும் பொழுது உலகத்தினுடைய காரியங்களில் நாம் உலகத்தின் மூலமாய் வருகிற ஏமாற்றம், உலகத்தின் மூலமாய் வருகிற எல்லா நிந்தனைகளை கர்த்தர் இமைப்பொழுதிலே மாற்றி நம்மளை அவர் மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பிள்ளைகளோட அன்பு மறைந்து போகும். உடன் பிறந்தவர்கள் கைவிடுவார்கள், நண்பர்கள் வெட்டி விலகி போவார்கள். ஆனால் கர்த்தருடைய கரம் உங்களை பற்றி கொண்டிருக்கிறபடினாலே, நீங்களும் கர்த்தருடைய கரத்தை பற்றி கொண்டிருக்கிறபடினாலே, அங்கு ஒரு உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கிறபடினாலே கர்த்தர் ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார். கர்த்தருடைய வசனம் மாறவே மாறாது. ஹல்லேலூயா. எசேக்கியா எப்படி சித்தி பெற்றானோ, எப்படி எசேக்கியா காட் ப்ராஸ்பர்ட், அதுபோல் இந்த கடைசி நாட்களிலே உண்மையாக இருக்கிற மனுஷனுக்கு கர்த்தர் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். வசனத்தை சார்ந்து கொண்டவர்களுக்கு, ஆமென், வசனத்தை சொல்லி ஜெபிக்கிறவர்களுக்கு, வசனத்தின்படி ஜீவிக்கிறவர்களுக்கு, வசனத்தை கை கொண்டு போதிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், வசனத்தை கை கொண்டு நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். வசனத்தை கை கொள்ளுகிறவர்களை கர்த்தர் பிராஸ்பர் பண்ண வைப்பார். அவர் கர்த்தர் பல மடங்கு கர்த்தர் பெருக செய்வார். என்ன ஆசீர்வாதம்! உலகம் கொடுக்க முடியாத சந்தோஷம், உலகம் எடுக்க முடியாத ஒரு சமாதானம், உலகம் தரக்கூடாத ஒரு பாதுகாப்பை கர்த்தர் தமது பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார். அதை எத்தனை பேர் வேணும் என்று கேட்கிறவர்கள் கரத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, தகப்பனே, உலகத்தில் கோடி கோடியாக லட்சம் கோடி பல கோடி இருக்கலாம் ஆண்டவரே, அதெல்லாம் எங்களுக்கு ஆண்டவரே கொடுத்தாலும் கொடுக்காம போனாலும் பரவாயில்ல, ஒன்று எங்களை நீர் பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, உண்மையாய் வாழ, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெயம் எடுக்க, தேவனுடைய வார்த்தை எங்களுக்குள்ளே உருவாக்கப்பட, தேவனுடைய வசனத்தில் நாங்கள் நினைத்திருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை கிரியை செய்யும், ஆளுகை செய்யும். இந்த வார்த்தை ஒன்றாயிலும் தரையில விழாதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே, ஆண்டவரே, இந்த வசனத்தை ஆசீர்வதிக்கவும், ஒவ்வொருவரையும் உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தவும்,
ஆண்டவர் உதவி செய்வீராக. எல்லாம் துதி கனமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.